திரு அக்னீஸ்வரன், ஒண்ணு இந்த கூட்டணி அப்படின்றது கம்பல்ஷன் தான். வேற வழி இல்லை. பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தால்தான் அப்படின்ற ஒரு விஷயம் திரு ரவீந்திரன் அவர்கள் சொன்னது. அதே மாதிரி திரு ஐயநாதன் அவர்கள் சொல்றது, இனி கட்சியை பலப்படுத்த தவறிவிட்டார்கள், அதனால பலத்தை மற்ற கட்சிகள்ல இருந்து எதிர்பார்க்கறாங்க, அதற்கான ஆயத்த பணிகள் தான் இந்த மெகா கூட்டணி அப்படின்லாம் அமைப்பது, இதுதான் வாய்ப்பு அப்படின்றது. இது உங்களுடைய பார்வையா இருக்கலாம், ஆனா அதெல்லாம் நடைமுறையில சாத்தியமாகுமா அப்படின்றது கேள்வி. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா 5 முனை போட்டி அப்படின்னாங்க. ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவில் அது 2 முனை போட்டி தான். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே எந்தெந்த கட்சிகள் வரல அப்படிங்கிறது அது அந்தந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க பேசிக்கிடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பணியை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. 2017 காவிரி எதிர்ப்புக்காக ஒன்று சேர்ந்த அந்த கூட்டணி 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021 எப்பா ஒரு கூட்டணி அப்படின்னா என்ன 10 வருஷம் 5 வருஷம் 5 தேர்தலுக்கு ஒன்றா இருந்தேன்னா அப்போ நீங்கள்லாம் திமுகவை மாறிட்டீங்கல்ல. பணியை வச்சது யாரை பணியை வச்சிருக்கிறீங்க? உங்கள் கூட்டணி கட்சிகளை பணியை வச்சுட்டீங்க. சிபிஐ கொடுக்காட்டினாலும் விசிக வெளியேறாது. அதே மாதிரிதான் தேர்தல்கள்ல இல்ல அக்னி, அவங்க வெற்றியை நிரூபிச்சிருக்காங்க, நிரூபிச்சு காட்டிருக்காங்க. அதனால நாங்க அடுத்தடுத்த தேர்தல்ல இணைந்து. நல்ல கேள்வி. அவங்க கூட்டணி இன்டாக்ட், அது மன்னராட்சி கூட்டணி அப்படித்தான் இருக்கும், வெளியே போகாது. அது என்ன அடக்குமுறை என்பதை பார்த்துக்கலாம். ஆனால் திமுக கூட்டணி இந்த 2026 வீழ்த்த முடியாத கூட்டணியா அப்படின்னு கேட்டா, வீழ்த்தக்கூடிய கூட்டணி தான் திமுக கூட்டணி. ஏன் தெரியுமா? இப்ப தொடர்ந்து நீங்க வெற்றி பெற்றீங்க. அப்பையெல்லாம் நீங்க மோடி அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா சொல்லி 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 தமிழ்நாட்டில் 2026 வரைக்கும் என்ன செயல் செய்தீங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே செய்யல. இப்ப எதிர்மறை வாக்குகள், அது அவங்க பண்ற அரசியல். இல்ல கேள்வி கேட்டுறேன், 2021 இப்போ என்ன முன் வச்சு அவங்க அசம்பிளில தானே ஜெயிச்சாங்க, சட்டப்பேரவையில தானே ஜெயிச்சாங்க. மோடி அரசு குறை சொல்லி சொல்லி இவ்வளவு காலம் ஜெயிச்சீங்க, அது எப்படி சொல்ல முடியும்? 2021 சட்டப்பேரவை தேர்தலில் தானே ஜெயிச்சாங்க, அதிமுக சொல்லி தானே ஜெயிச்சாங்க. அதைத்தான் இப்ப சொல்ல வரேன். சட்டப்பேரவையில அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு? 3% தானே. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுக 3% வாக்கு வித்தியாசத்தில் உங்களை திமுகவை ஆட்சிக்கு விட்டாங்க. பலமான கூட்டணி. ஆனா எதிர்மறை வாக்குகள் அப்படின்னு பார்க்கிற போது இப்ப என்ன ஆகும்? 2021 75 சட்டமன்ற உறுப்பினர். இப்ப திமுக அதிமுக செய்ததை எந்த செயலையும் இவங்க செய்யவில்லை, மாறாக கூடியிருக்கு. அது ஒரு புறம். இன்னொரு விஷயம், ஐயா போகிற போது சொன்னாங்க, அதாவது இங்க பலமான திமுக அதிமுகவுக்கு பிறகு பலமான கட்சிகள் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஐயா மருத்துவர் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க, திரு அன்புமணி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க, அது ஒரு புறம் இருந்தாலும் ஐயா சொன்னார்ல ஒரு தனி ரூட்டை ஒன்று போட்டு கொடுத்தாரு, அதெல்லாம் இனிமேல் எடுப்படாது. ஒருவேளை பாமக என்ன ரூட் எடுபடாது, அத சொன்னார்ல, எது அந்த ரூட் என்னன்னு சொல்லிருக்கு. அதான் சொல்றேன். பாமக, தாவேக, நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் தனியா போய் இருந்தால் அப்படின்னு ஒரு சொன்னார் பாத்தீங்களா? இவர் நம்மை விட பேசுகிறவர்களை விட ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெற்றவங்க அவங்கெல்லாம், பாமக எல்லாம். அவங்களுக்கு தெரியாதா? இப்படி ஒருவேளை சேர்ந்தால் மக்கள் நல கூட்டணி ஞாபகத்தில் வச்சுக்கணும், அது மாதிரி தான் போயிரும். ஆகவே இங்க தாவேகா, இப்ப சார் சொன்னாங்க இவங்க விசிகா, பாமக, நாத்தாக்கா அப்படின்ற பேனர்ல தாவேகாவை எடுத்துக்கிறவே இல்லை. அவர்கள் தான் இன்றைக்கு இளைஞர்கள் கூட்டம் இருக்குது. இல்ல நான் இதை இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதை நீங்க you have to consider. பாமக தாவேகாவோட போயிடக்கூடாது அப்படின்றதுல அதிமுக பாஜக கூட்டணி ஈகரா இருப்பாங்க, உறுதியா இருப்பாங்க. பாமக தாவேகாவோட போயிடக்கூடாது அப்படின்றதுல பாஜக அதிமுக கூட்டணி இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஏன்னா பாமக இங்க வரணும். போனாலும் போகாட்டினாலும் இங்கு 2 முனை போட்டி தான், அதை தான் சொல்ல வரேன். ஆனா இங்க நீங்க 100 ஆண்டுகள் ஆலமரம் இறுகிய மனநுழையோடு இறுகியமா இருந்துச்சுன்னா, பெரிய புயல் அடிச்சுன்னா டப்புன்னு இதாயிரும். ஆனால் இதே ஒரு நாணல் சின்னமா வளைஞ்சு கொடுத்து போல, அந்த மாதிரி தாவேகா ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள், எடுக்க வேண்டும். ஏன்னா இது முதல் முறை.
நீங்க இதுவரைக்கும் தேர்தலை நிக்கல அல்லது சந்திக்கல, வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கல அப்படின்னா ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் 2024 வரைக்கும் இந்த வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிருக்கிறது. அப்ப நிரூபிச்ச இயக்கத்தோடு நீங்கள் வலிமையானவர்கள் தான், நான் குறைக்கல. ஆனால் நீங்கள் நீண்ட கால அரசியலில் தமிழ்நாட்டில் இருக்கணும். அதனால இந்த தேர்தல்ல நீங்க நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்புகள் தான். அதனால இல்ல நான் தனியாவே நிப்பேன் அப்படின்னா நாம் தமிழர் சீமான் அவர்களை போல தனித்தே இயக்கம் கண்டால் இன்னும் 10 ஆண்டு காலம் ஆகும். 10 ஆண்டு காலம் கழிச்சு என்ன அரசியல் வியூகம் நடக்கும் நமக்கு தெரியாது. ஆகையினால இங்க நீங்க கேட்கிறது அடுத்த கேள்வி, நீங்க மெகா கூட்டணின்றீங்களே என்ன நடந்துரும், யார் யார் வரப்போறா அப்படின்னு சொன்னா, முடிவை எடுத்தவர்களிடம் கேட்பதை விட இன்னும் முடிவை எடுக்காமல் இருக்காங்க பாருங்க, பாமக, தாவேகா, அது மாதிரி ஐயா நாம் தமிழர் சீமான் வரமாட்டார், அது வேறு விஷயம். இப்ப அண்ணனுக்கு இப்ப ஐயா நம்ம ஐயநாதன் சார்ட்ட கேள்வி கேட்டதுக்கு உள்ள இவர் புகுந்து ஒரு பதில் சொன்னார் பாருங்க. அது 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 திரு நாம் தமிழர் சீமான் அவர்களை பற்றி ஒரு பேட்டி கேட்ட போது தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதை தவிர்த்தார். ஆகவே அந்த பண்புகள் என்பது அரசியல் முதிர்ச்சியை காட்டுது, அப்படிதான் நான் பாக்குறேன். இன்னொன்னு அது சார் அதெல்லாம் அரசியல சகஜம் சார், விட்டுருங்க சார். நீங்க கருத்து சொல்லிட்டு போயிருவீங்க, அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப பாஜகவோடு இணைந்து நீங்க கதவு, ஜன்னல், பின் கதவு எல்லாம் திறந்து வைத்திருக்கிறீர்கள். எந்தெந்த ஒரு நான் இப்படி கேட்கிறேன், கதவு ஜன்னல் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஒரு ஒரு இயக்கம், பலமான ஒரு இயக்கம் இந்த நாட்டிற்கு செய்த சாதனைகள் என்னன்னு மக்கள் கணக்கு போட மாட்டாங்களா? கூட்டணி பலமான இருக்கிறீங்க, இன்னும் 10 கட்சி கூட உங்களுக்கு வரும். அங்க கொடுத்தா சட்டமன்ற உறுப்பினர், இங்க கொடுத்தா அது வேட்பாளர், இந்த டயலாக் எல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்ல. ஆனா நீங்க கணக்குப்படியே பார்க்கிற போது எல்லா பிரச்சனைகளையும் ஐயா போகும்போது சொன்னாரு, 45 இருந்துச்சு, இது வந்துச்சு 33 ஆச்சு, இப்ப குறைஞ்சிச்சு. சார் ஒரு இந்தியாவிலே ஜனநாயக கட்சினா அதிமுக தான். ஏன் தெரியுமா? அந்த சரிவுகளில் இருந்து தப்பிக்க விரும்பல, எதிர்கொள்றாங்கல்ல. அப்போ அந்த எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிமுகவுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கின்றதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தலைவனா அந்த கட்சி பாக்குது. இப்ப கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன முரண்பாடுகளை எப்படி களைய போறீங்க அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்கு. ஒரு புறம் நயினார் நாகேந்திரன் சீமானையும் விஜயும் அழைக்கிறார், கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இது என்னுடைய கட்சி அப்படின்னு அவரு தார்மீகமா பேசும்போது, கட்சியினுடைய இந்த கூட்டணியினுடைய தலைமையா எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது, அதிமுக பாஜக கூட்டணிக்கு தலைமையா எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது, நயினார் நாகேந்திரன் மறுபுறம் அவங்க இருவரையும் நீங்க எங்களுடைய கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. யார் கூப்பிடணும், யார் கூப்பிடக்கூடாது, முதல்ல இவங்களுக்குள்ளேயே முரண்பாடு இல்லையா? இந்த பாஜக அதிமுக கூட்டணி இதுலயே யாரை கூப்பிடணும்ன்ற அந்த ஒரு கிளாரிட்டி இல்லாதப்போ எப்படி மெகா கூட்டணி அமைத்து அதுல ஒரு கோஆர்டினேஷன் வரப்போகுது? இல்ல ஒரு வீட்டுல ஒரு நல்ல விசேஷம், யாரை கூப்பிடணும் நம்ம அன்னைக்கு திட்டிவிட்டான் அப்படியே நினைக்கிறது. எல்லாரையும் எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க. ஆனால் நேற்றைய தினம் நடந்த பொதுக்கூட்டத்தில் தெளிவா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறார். என்ன எப்பா, தமிழ்நாட்டில் அதிமுக கட்சி தான் இங்க முதன்மை, இது திரு அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு. ஆக அதற்கு ஏற்றாற் போல யார் ஒத்துக்கொள்வார்களோ அந்த இயக்கத்தில் தான் அவர் அனுமதிக்க முடியும். ஆகவே அது எல்லாரையும் அழைக்கிறாங்க. ஆனால் அழைப்பு என்பது அந்த கட்டளைக்கு ஒத்து வருமே, ஆனால் ஏற்றுக்கொள்ள போறாங்க, இவ்வளவுதானே. சீமான் தனித்துன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் நயினார் விஜய் கூப்பிடுறார், சீமானை கூப்பிடுறார் அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய எண்ண ஓட்டம் என்னன்னு தெரிஞ்சு பேச வேண்டாமா? எல்லா எண்ண ஓட்டமும் ஒன்றுதான். நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன ஓட்டமும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன ஓட்டமும், திரு நாம் தமிழர் சீமான் அவர்கள் என்ன ஓட்டமும், தாவேகாவினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவருடைய என்ன ஓட்டமும், என்ன ஓட்டம், ஒரே என்ன ஓட்டம், திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணும். அதுக்கு எல்லாம் ஒத்து வந்தா ஒண்ணா வாங்க. யாரால? அதிமுக தலைமையில, அவ்வளவுதான். இதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். சீமானும் கூட்டணியில சேர்ந்துருவாரு அப்படின்ற மாதிரி கமிட் பண்றாரு. சேருவதும் சேராமல் இருப்பதும் அவரவர் கட்சியினுடைய முடிவு. ஆனால் எதிர்பார்ப்பு என்று வருகிற போது, ஏன்னா என்னதான் பண்ணலாம், அடிச்சு விரட்டினா கூட யாரும் போக மாட்டாங்கன்ற நிலைமைக்கு திமுகவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? கூட்டணி கட்சிகள் தான். சரி, தேர்தலை தனியா நினைச்சு அதிமுக என்னைக்காவது திமுக தனிச்சு நிக்குமா? நீங்க தான் நல்லது செய்றீங்களா சாமி? பேசலாம் திரு அக்னி. நான்